ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்னோட புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக நாங்கள் பயண காணொலிகள் பதிவிட்டு கொண்டு வரணாங்க. அந்த வகையில் இப்போ ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களாக எந்தவித காணொலிகளுமே பதிவிட முடியாமல் போயிட்டு எங்களோட கடைசியாக இலங்கையை சுற்றி அந்த வேன் பயணத்தில் நாங்கள் 4 மாதம் தொடர்ச்சியாக பயணம் செய்தாங்க. கணக்கு இடங்கள் போனாங்க. கணக்கு பேர் ஆதரவு அளிச்சிருந்தீங்க. அதுக்கு பிறகு மழை வெள்ளம் எங்களோட நண்பர்கள் வந்திருந்தவ. ஸோ அவையெல்லாம் இலங்கையில் இருக்கிற எல்லா இடங்கள் எல்லாமே சுற்றி காட்டிட்டு அதுக்கு பிறகு இப்போ எனக்கு நேரம் கிடச்சிருக்கு. இனி நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நான் இலங்கையில் வெளிக்கிட்டு ஒரு புதிய நாட்டுக்கு போக போகிறேன். அங்கே இருந்து அப்படியே தொடர்ச்சியாக எவ்வளோ நாடுகள் போக முடியுமோ அவ்வளோத்துக்கு போக போகிறேன். கிட்டத்தட்ட இந்த பயணம் 6 மாதத்துலேயே முடியலாம், 1 வருஷத்துலேயே முடியலாம். ஸோ எப்படி முடியும்னு சொல்லி எனக்கு தெரியலை. இயலமான வரைக்கும் இலங்கை பாஸ்போர்ட்டை வச்சுக்கொண்டு எந்தெந்த நாடுகளுக்கு எல்லாம் போக முடியுமோ அந்தந்த நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே தொடர்ச்சியாக நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். சரி வாங்க, நாங்கள் இதில் இருந்துட்டு எங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்போம். ஸோ நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தே நேரடியாக எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்து நாங்கள் இன்னும் சில நாட்களில் அடுத்தடுத்த நாடுகளுக்கு அப்படியே பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருந்துட்டு எங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்போம். ஹலாலியில் விமான நிலையம் இருக்கிறதால இந்த பொதுவாக வவுனியா மற்ற இடங்களில் இருக்கிறார்கள் எல்லாருமே ஈஸியாக இந்தியா போகிறதுக்காக இங்கே இருந்து ஃப்ளைட்டுகள் எல்லாமே புக் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டிக்கு நாங்கள் காசு செலவழித்து இங்கேருந்து கொழும்பில் ஒரு நாள் தங்கி பிறகு ஃப்ளைட்டுக்கு டைமுக்கு எடுக்கணுன்றதுக்காக அவசரப்பட்டு போகிற மாதிரியான நிலைமைகள் இருக்கும். ஸோ இப்போதைக்கு யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் இந்தியாவுக்கு மட்டும்தான் ஃப்ளைட் போகுது. அதுவும் இப்போ இண்டிகோ ஏர்லைன்ஸ் இப்போ அண்மை காலமாக ஸ்ட்ரைக் நடக்குது. அதுகளால் கணக்க ஃப்ளைட்டுகள் எல்லாமே கேன்சல் ஆனது. ஆனால் கொழும்பிலேருந்து போக வேண்டிய ஃப்ளைட் கூட இன்னும் போகலை. நேற்று போயிருக்க வேண்டியது, இன்றைக்கு போயிருக்க வேண்டியதெல்லாம் டிலே ஆகிட்டுது. ஆனால் எங்களோட பலாலி விமான நிலையத்துலேருந்து ஒரே ஒரு இதுதானே போய் வரதால் எந்தவித தடையும் இல்லாமல் நேற்றும் போயிருந்தது, இன்றைக்கும் அங்கேருந்து வலிக்கிட்டு. அதாவது இப்போ நான் போக வேண்டிய ஃப்ளைட் கோழிக்கூடு இருக்குது தானே, அங்கேருந்து வலிக்கிட்டு சென்னை சென்னையிலேருந்து யாழ்ப்பாணம் திரும்ப யாழ்ப்பாணத்துலேருந்து சென்னை போகும். ஸோ இண்டிகோ ஏர்லைன்ஸில் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். நான் அங்கே போயிட்டு என்ன விலைக்கு புக் பண்ணான், வீசா என்ன மாதிரி எடுக்கலாம், நீங்கள் ஈஸியாக எல்லா விஷயத்தையுமே வளமையாக சொல்கிற மாதிரி சொல்லிக்கொள்கிறேன். ஸோ நேரம் மட்டும் இருக்குது, நேரத்துக்கு அங்கே போயிட்டு உங்களோட கதைச்சிக்கொள்கிறேன். பலாலி சர்வதேச விமான நிலையம் இருக்கிற பகுதிக்கு வந்துட்டேன். இந்த விமான நிலையம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அபிவிருத்தி செஞ்சுட்டுன்னு சொன்னால் எங்களுடைய யூரோப்பில் வாழ்கிற தமிழர்கள் இங்கே இருந்துட்டு வெளிநாடு போகணும்னு சொல்லி விரும்புகிற எல்லாருமே இந்த விமான நிலையத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பகுதிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போவுமே ஆர்மி இந்த கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ இதில் அதிகளவான நிலங்கள் எல்லாமே பொதுமக்களுடைய நிலங்கள் கன வருஷங்களாக ஆர்மி ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இதுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், முழுக்க விவசாயம் எல்லாமே செய்யணும். இப்படியே போனோம்னு சொன்னால் பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதையும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம்னு சொல்லி போட்டிருக்கணும். ஸோ இதால் தான் நாங்கள் போக வேணும். இப்படி நேராக போனோம்னு சொன்னால் அதில் தெரிகிறதான் ஏர்போர்ட். இப்போ விமான நிலையத்துக்கு வந்துட்டோம். அதில் இருக்கிற இடத்துல என்ட்ரி டிக்கெட் எடுப்பினோம். பெரிய வாகனங்கள் வேண்டாம், கீழே எல்லாம் செக் பண்ணிவிடும். ஸோ சாதாரணமாக ஏர்போர்ட்டில் இருக்கிற அந்த செக்கிங் எல்லாமே நடக்கும். என்ட்ரி டிக்கெட் 100 ரூபா எடுத்திருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஃப்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ நம்ம அங்கேருந்து வர வேண்டிய விமானம் வரையில் வந்துட்டேன்னு சொன்னால் சரி. பட் 11:15க்குள்ளே நான் பேக்கை கொடுக்க வேணும். அதே இடத்துல செக்இன் பண்ணுற கடைசி நேரமும் 11 ஆகும். யாழ்ப்பாணம் பலாலியில் சென்னை போகலாம்னு சொல்லி ஃப்ளைட் புக் பண்ணி வந்தது. ஆனால் வந்த இடத்துல பார்த்திங்கன்னா கடைசியாக ஃப்ளைட் எல்லாம் கேன்சல். அந்த குறிப்பிட்ட ஹவர்ஸுக்கு மேலே ஃப்ளைட் ஓடுறாக்கள் அந்த ரூல்ஸ் மாதிரி ஒன்று இருக்குன்னு தானே. ஸோ அது வேர்ல்டு வைடாக இருக்கும். அந்த ரூல்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணினதால் கணக்கு ஃப்ளைட்ஸ் ரீஷெடியூல் ஆகி டிலே ஆகி கணக்கு கேன்சல் ஆகிட்டு. ஸோ அதால் இன்றைக்கி இங்கே இருந்து போகிற ஃப்ளைட் கேன்சல் பண்ணிட்டுனேன். உண்மையிலே இந்த பெரிய ஃப்ளைட் இருக்குது தானே,
ஏர்பஸ் 320 அந்த மாதிரியான ஃப்ளைட்டுகள் தான் கேன்சல் ஆகி கொண்டிருந்தது. இது வந்து ATR ஃப்ளைட், சின்ன ஃப்ளைட். ஸோ அது வந்துட்டு நேற்றும் வந்திருந்தது, அதால் நம்பி புக் பண்ணது. இப்போ கனவேர் வந்துட்டு பிரச்சனை ஆகிட்டு என்ன ரீசன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்துட்டு கனெக்டிங் ஃப்ளைட், அதாவது இப்போ இங்கே இருந்துட்டு இந்தியா போயிட்டு இந்தியாவில் சாமான்கள் வாங்கிட்டு ஆஸ்திரேலியா, அடுத்தது லண்டன், இப்படி போகிற அண்ணாமார் இந்த வீடியோ பார்க்குறாக்கள் எல்லாமே கண்டு கதைச்சவை. ஸோ அவைக்கு தான் வந்துட்டு ஒரு பெரிய தடங்களாக போயிடும். இப்போ டைரெக்டாக சென்னைக்கு போகிறாக்களுக்கு பரவாயில்லை, ஆனால் இதே வந்துட்டு இங்கே இருந்துட்டு அடுத்த நாடுகளுக்கு போகிறாக்களுக்கெல்லாம் பிரச்சனை. ஸோ கடைசியாக போர்டிங் பாஸ் அதெல்லாம் இதாண்டிட்டு இமிக்ரேஷன் திருப்ப எங்களோட நாட்டுக்கே திருப்ப வந்த மாதிரி, அதாவது எக்ஸிட் ஸ்டாம்பை கேன்சல் பண்ணி திருப்பவே எங்கள் நாட்டுக்குள்ளே விடுற மாதிரி விடுவினோம். ஸோ அதெல்லாம் என்ன அப்புறம் கடைசியாக ஒரு சின்ன ஒரு சாப்பாடு மட்டும் தந்து விட்டுருக்கணும். ஆனால் உண்மையிலேயே இந்தியா ரூல்ஸின் படி போர்டிங் பாஸ் தந்துட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவை எங்களுக்கு தங்குறதுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே தர வேணும். அது பெரிய ஏர்போர்ட்டில், இந்த மாதிரி சின்ன ஏர்போர்ட்டில் இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. சரி, வெளிக்கிடுவோம். ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்தாச்சு. இப்போ நான் பார்த்தேன், நான் ஆன்லைனில் ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிட்டேஷன் சொல்லி இருக்குது, FDTLன்னு சொல்லி. அதால் வந்து 60% ஆஃப் டொமஸ்டிக் பேசஞ்சர் ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு க்ரூஸ் ஷார்ட்டேஜ் வந்திருக்கு. அதாவது இந்த விமானி, கேபின் க்ரூ, அதே மாதிரி ஃப்ளைட்டை ஓடுறாக்கள், அந்த மாதிரிலாம் கணக்கு இருக்குது அந்த பைலட்ஸ். இந்த மாதிரி குறிப்பிட்ட ஆக்கள் வேலை செய்யணும் தானே ஒரு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி லேண்ட் ஆக மட்டும். ஸோ அவைண்ட ஷார்ட்டேஜால் வந்துட்டு இதாண்டி இருக்குது. ஏன்னா முந்தி வந்து இப்போ இண்டிகோ வந்துட்டு அடிக்கடி டொமஸ்டிக் ஃப்ளைட், இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் இருக்கிறதால ஒரே க்ரூஸே திருப்ப போட்டு இதன்றதால வந்துட்டு முந்தி ஈஸியாக அது வந்து லாபம் பார்த்து கொண்டு இருந்தவை. அதுக்கப்புறம் இப்போ குறிப்பிட்ட ரூல்ஸ் வந்து மாறினதால தான் இந்த பிரச்சனை. அதால் 1300 கிட்ட ஃப்ளைட் கேன்சல். ஜோதிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய தாக்கம் இருக்குமென்னு சொல்லி. ஏன்னா இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இண்டிகோ புக் பண்ணிவிட்டு நாங்கள் போய்க்கொள்வோம். அதே மாதிரி இப்போ இண்டிகோ புக் பண்ணி சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து ஒரு 2-3 நாள் நின்றுட்டு வேறு ஒரு நாட்டுக்கு போகிறாக்கள முழுக்கிழமை பிழைச்சிடும். ஏன்னா அடுத்த ஏர்லைன்ஸில் புக் பண்ணியிருப்பினும். ஸோ அந்த ஃப்ளைட் டிக்கெட் இந்த கோஸ்ட் வந்து கூடவே இருக்கும். இப்போ ஆஸ்திரேலியா அண்ணா காய்ச்சல்னு சொன்னேனே, ஸோ அவற்ற பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பிரச்சனைகளாக இருக்கும். ஸோ இதுதான் ரீசன். அடுத்தது DGCAO சம்திங்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அவையும் வந்துட்டு இந்த கோர்ட்ஸில் எல்லாம் வழக்கு போட்டு இந்த விதத்தை வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்லித்தான். அதாவது இந்த ஒரு ஊழியர் வந்துட்டு அதிகளவாக பணிபுரிகிறார் என்ற விஷயத்தால் தான் இது வந்துட்டு இந்தளவுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு என்னாலையுமே போக முடியலை. சரி, இதில் இருந்து அப்படி வெளிக்கிடுவோம். அடுத்தது சாப்பாடு தந்தவேன்னு சொன்னேன் நான், நிஜம் சாப்பாடுன்னு சொல்லி. சாப்பாட்டில் என்னென்ன இருக்குன்றதையும் அப்படி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கொசியில் தந்திருக்கணும். ஸோ கேக்கும், ஒரு சின்ன ஒரு மில்க் பேக்கெட்டும், ஒரு சம்சா, ஸோ இவ்வளோ தான் தந்திருக்கணும். ஆனால் உண்மையின்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா சொன்னவர், இதே வந்துட்டு இப்போ பெரிய ஏர்போர்ட்டுகளில் அங்கேன்னு சொன்னால் இப்போ போர்டிங் பாஸ், இந்திய ரூல்ஸின் படி எங்களுக்கு போர்டிங் பாஸ் தந்துட்டினுன்னு சொன்னால் அவை வந்துட்டு எங்களுக்கு தங்குறதுக்கு, அடுத்தது உள்ளே சாப்பிட்றதுக்கு, அவை அடுத்த ஃப்ளைட் ஒழுங்குபடுத்தும் வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு அது எத்தனை நாள் ஆகுதோ, சில வேலை 24 மணி நேரமாகலாம், சில வேலை கூடலாம். ஸோ அதுக்குரிய வேலைகள் வந்து அவை கட்டாயம் தரணும். இந்த போர்டிங் பாஸ் தந்த அப்புறம் ஃப்ளைட் கேன்சல் ஆனால் இவை முதலே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்ஃபார்ம் பண்ணல. எங்களுக்கே ஓரளவு லைட்டாக தெரிய வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வேலை செய்கிறாங்களோ அவங்கள்ட்டையும் கேட்டான், இல்லைடா நேற்று ஃப்ளைட் வந்தேன்னு சொன்னவங்க. அப்புறம் வந்து பார்த்தா ஃப்ளைட் உண்மையிலே கேன்சல். சில பேர் வந்து யோசிப்பீங்க இந்த வெள்ளப்பெருக்கு அதுகளால் தான் இந்த ஃப்ளைட் எல்லாம் ஓடையில் புயல் வந்தது அதாலேன்னு சொல்லி. அது ரீசன் இல்லை, அதுவும் ஒரு ரீசனால் ஒரு 1-2 ஃப்ளைட் தாமதமாக இருக்கலாம், டிலே ஆகிருக்கலாம். ஆனால் இது வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்களால் தான் வந்துட்டு அது தாமதமாகிருக்கு. இந்த மற்ற ஏர்லைன்ஸ் எல்லாமே சாதாரணமாக ஓடுது. ஸோ இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு இது நடந்துட்டு. ஸோ இதுக்கப்புறம் இண்டிகோ வந்துட்டு அதிகளவானாக்களுக்கு சீப்பான ஃப்ளைட் அது எல்லாமே விட்டது உண்மைதான். ஆனால் இனி வந்துட்டு புக் பண்ணுறதுக்கு 1000 தடவை யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ அவை வந்து அந்த நடைமுறைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டுன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். சரி, இதுலேருந்து அப்படியே நாங்கள் வெளிக்கிடுவோம். சர்வதேச விமான நிலையம் யாழ்ப்பாணத்துலேருந்து அப்படியே எங்களோட பயணம் அடுத்ததாக இதுக்கு பிறகு தான் கண்டினியூ ஆகும். ஸோ நான் வந்து ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டேன். அதால் எனக்கு ரீஃபண்ட் ஃபுல்லாகவே தருவினேன். ரீஃபண்ட் தந்த பிறகு எனக்கு இதெல்லாம் இப்போ ஓகே ஆகுதோ அதுக்கு பிறகு தான் நான் டிக்கெட் போட்டு போகிற மாதிரி யோசிச்சிருக்கிறேன். சரி, இதுலேருந்து வெளிக்கிடுவோம்.